ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. பாசிப்பயிறு டால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கல. வீடியோக்குள்ளே போகலாங்க. பாசிப்பயிறு கூட்டு செய்ய தேவையானதை எடுத்து வச்சுருக்காங்க. பாசிப்பயிறு ஒரு 1/2 கப்பு, அதாவது 100 கிராம் சாதம் வேக வைக்கும்போதே வேக வச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் ஆகிற மாதிரி இருந்தால் தான் இந்த கூட்டு நல்லா இருக்குங்க. இதை முன்னாடி நாளே ஊற வைக்கணும்னுலாம் அவசியம் இல்லைங்க. நம்ம எப்போ செய்கிறோமோ அப்போ கழுவிட்டு அப்படியே நம்ம குக்கரில் வச்சோம்னா போதுங்க. தனியாக வேக வச்சோம்னா ரொம்ப டைம் ஆகும். அதனால் சாதம் வேக வைக்கும்போது அதுக்கு மேலே நம்ம கழுவி இந்த பாசிப்பயிரை போட்டுட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க. இது நனையிற வரைக்கும் ஊற்றினா போதும். நம்ம சாதத்துக்கு எத்தனை விசில் எடுக்கிறோமோ அதே மாதிரி அந்த விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. ஓரளவுக்கு இந்தளவுக்கு வெந்திருந்தால் தான் இந்த ரெசிபி நல்லா இருக்குங்க. நம்ம கடையிற சட்டி மத்தெல்லாம் இருந்துச்சுன்னா அதில் வேணால் கடைஞ்சிக்கலாங்க. ஏன்னா இன்னும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி போட்டால் தான் கூட்டு சாப்பிட சூப்பராக இருக்குங்க. அப்புறம் இன்னும் கூட்டுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. இந்த பாசிப்பயிறு கூட்டு தாளிக்க 1/4 ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கூட்டு நெய்யில் தாங்க தாளிக்கணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். நெய் ஸ்மெல் பிடிக்காதவங்க நீங்கள் எப்போ போல் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேங்க. 1 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டால் போதுங்க. எந்த அளவுக்கு பருப்பு எடுத்து வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்தது தாங்க சொல்கிறேன். அப்புறம் நெய்யில் தாளிக்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பூண்டு, இந்த ஒரு வரமிளகா, ஒரு சிகப்பு மிளகாய் உடச்சி வச்சுருக்கேங்க. இந்த பூண்டு அது கூட சேர்த்து வதக்கிக்கணுங்க. அப்புறம் இந்த உப்பு, வரமிளகாய், இது சீரகம், இது 3 என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதை ஒரு பவுட்ரு மாதிரி பண்ணிக்கணுங்க. பவுட்ரு மாதிரி பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம இந்த தாளிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பருப்பை கொட்டி கிளறும்போது இந்த பவுட்ரை போட்டு கொதிக்க வச்சு இறக்குனா நம்மளோட பாசிப்பயிறு டால்னு கூட சொல்லலாம், பாசிப்பயிறு கூட்டுன்னு சொல்லலாம். பருப்பை விட பாசிப்பயிறு உடம்புக்கு நல்லதுங்க. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம பயிறு டால் செய்ய 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேங்க. நல்லா நெய் ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ கடுகு சேர்த்திக்கலாங்க. நம்ம எடுத்து வச்ச கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு வெடிக்கட்டுங்க. கடுகு வெடிச்சிருச்சுங்க. நம்ம எடுத்து வச்ச உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம ஒரு வரமிளகாய் உடச்சி வச்சுருக்கோம், பூண்டு, இதையும் சேர்த்திக்கலாங்க. நெய்யோட ஸ்மெல்லுக்கும் இதுக்கும் செம்மையாக இருக்குங்க. நெய்யில் தான் இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும். நெய் பிடிக்காதவங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரெகுலர் குக்கிங் ஆயிலில் ஊற்றி செஞ்சுக்கலாங்க. அப்புறம் நான் சொன்ன சீரகம், ஒரு வரமிளகாய், உப்பு எல்லாம் இடித்து வச்சுருக்காங்க. அதையும் இப்போ சேர்த்திக்கலாங்க. இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்பை இப்போ சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், பாசிப்பயிரை இந்த அளவுக்கு ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கணுங்க. இதில் தண்ணி இருந்து கீழே கொட்டிடாதீங்க. நம்ம பாசிப்பயிறு டால் செய்ய எப்படியும் தண்ணி தேவைப்படும். அது இதில் இருக்கிற தண்ணி ஊற்றிட்டு பத்தலைன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க. சரிங்க, இப்போ நம்ம தாளிக்கிறதுல இதை ஊற்றிடலாங்க. பாருங்கள், தாளிச்சிட்ருக்கோம். பூண்டு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச பருப்பை இப்போ இதில் ஊற்றிக்கலாங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது நல்லா கொதிச்சா நம்மளோட பாசிப்பயிறு டால் ரெடிங்க. திக்னஸ், அதாவது தண்ணியாக வேணுமா ஓரளவுக்கு திக்காக வேணுமான்னு நாம் பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறது தாங்க. நல்லா கொதிச்சா ரெடிங்க. இதுக்கு நான் அரைச்சி எதுவும் ஊற்ற வேண்டியதில்லைங்க. எந்த அளவுக்கு நம்ம ஸ்மாஷ் பண்ணுறோமோ இந்த டாலுக்கு அந்த திக்னஸ்ஸே போதுங்க. இதில் புளிப்புக்கு நம்ம எதுவுமே சேர்த்துறது இல்லைங்க. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நம்ம பூண்டு வதக்கணும் பார்த்தீங்களா, தாளித்த உடனே பூண்டு வதக்கணும் பார்த்தீங்களா, அப்போவே நீங்கள் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இல்லாட்டி இந்த ரெசிபி செஞ்சு முடித்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் கூட பிழிஞ்சிக்கலாங்க. அதுவும் நல்லா இருக்குங்க. தக்காளி பிடிச்சவங்க தக்காளி சேர்த்திக்கோங்க, லெமன் பிடிச்சவங்க லெமன் சேர்த்திக்கோங்க. இது ரெண்டுமே இல்லாமல் சாப்பிட்டாலும் இது செம சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம டால் ரெடிங்க. நல்லா கொதிக்கட்டுங்க. அதோட திக்னஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணியாக இருந்தால்
விட்டுறலாங்க. ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், நம்ம பாசி பயிறு டால் சூப்பராக செமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. நெய்யோட ஃப்ளேவரில் அப்படியே கமகமான் இருக்குங்க. இப்போவே சாப்பிட்ணுன்னு தோணுதுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் ரெசிபிங்க. இப்போ இதை ஒயிட் ரைஸுக்கு நம்ம நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. அப்புறம் தயிர் சாதத்துக்கு கூட ஊறுகாய் இல்லைன்னா இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. அப்புறம் சப்பாத்திக்கு சூப்பர் மேட்சிங்காக இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி புளிப்புக்காக நீங்கள் தக்காளி புளிப்பும் சேர்த்திக்கலாம், இல்லாட்டி லெமன் ஜூஸும் சேர்த்திக்கலாங்க. அப்புறம் நான் போட்ட காரம் எனக்கு போதும். உங்களுக்கு இந்த காரம் பத்தாதுன்னா இன்னும் 2 சிகப்பு மிளகாய் உடச்சி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் தாளிக்கும் போதும் சேர்த்துக்கலாம். இல்லை நான் ஒரு பவுடராக இடிக்க சொல்லும்போது ஒரு மிளகாய் சேர்க்க சொன்னேன் பார்த்தீங்களா, அப்போ வேணாலும் பாதி பாதியாக பிரித்து சேர்த்திக்கலாம். இல்லாட்டி ஒன்றுமே இல்லைங்க. மறுபடியும் இப்போ பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஆனால் சாப்பிட்டு பார்க்கும்போது காரம் பத்தலைன்னா சிகப்பு மிளகாய் தூள் நீங்கள் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. இது வைஷ்யா ஸ்பெஷலுங்க. அவங்க இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பச்சி பெசல் எஞ்சேதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க. பச்சி பெசல் அப்படின்னா பாசி பயிறு தான் அவங்க பச்சி பெசல் சொல்லுவாங்க. நாம் இப்போ டால்னு சொல்கிறோம், கூட்டுன்னு சொல்கிறோம், இல்லை குழம்புன்னு சொல்கிறோம். அவங்க அதுக்காக பச்சி பெசல் எஞ்சேதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐட்டத்துக்கு அவங்க அப்படி தாங்க சொல்லுவாங்க. ட்ரெடிஷ்னல் ரெசிபிங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி இதில் வேறு வேரியேஷன் உங்களுக்கு எப்படி வேணால் செஞ்சுக்கலாங்க. இதே ப்ராசஸ் தட்டைப்பயிறு, அதாவது தட்டாம்பயிறுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தர், அதை கூட அந்த பருப்பில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாங்க. இதே ப்ராசஸ் தான். இந்த பாசி பயிருக்கு பதில் தட்டைப்பயிரை போட்டு செய்யலாங்க. சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.